அகிலம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்குவதற்கு எதிராக நீதிமன்றம் செல்லப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அண்மையில் ரணில் தனது கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்தோடு சிறப்புரிமைகள் நீக்கம் குறித்து முன்னாள் ஜனாதிபதிகளுடன் ஒரு குழுவாக கலந்துரையாடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்தவையும் மைத்திரியையும் சந்தித்த போது இந்த விவகாரம் தொடர்பில் தன்னிடம் சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்ததாக ரணில் குறிப்பிட்டுள்ளார். குற்றச் செயல்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்ட ஏற்பாடுகள் மிகவும் அவசியம் என புதிய பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் இடம்பெறும் குற்றச் செயல்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தலைமறைவாகி இருந்த 11 குற்றவாளிகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளனர். குற்றச் செயல்களை தடுக்கும் குற்றக்குழுக்களை ஒடுக்கும் வேலை திட்டத்தை தற்போதுள்ள சாதாரண சட்டத்தின் பிரகாரம் முழுமையாக முன்னெடுக்க முடியாது. இவ்வாறு சட்ட ரீதியாக உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யப்படும். போதைப்பொருள் மாபியாக்களின் பிடிக்குள் சிக்கிய போலீஸ் அதிகாரிகள் சேவையிலிருந்து நீக்கப்படுவார்கள். உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை பின்னகர்த்தி செல்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என பல விடயங்களை கூறியும் இதுவரை எதனையும் நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பழைய சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் நடாத்தி முடிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் காற்றாலை மின்சார திட்டத்திற்காக அதானி குழுமம் செலுத்திய திரும்பப் பெறக்கூடிய வைப்புத் தொகையை மட்டுமே அரசாங்கம் திருப்பிச் செலுத்தும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். அதானி குழுமம் நிலையான எரிசக்தி ஆணையத்தில் இந்த திட்டம் தொடர்பாக வைப்புத் தொகையை செலுத்தியுள்ளது. எந்த ஒரு திட்டமும் திரும்பப் பெறக்கூடிய மற்றும் திரும்பப் பெற முடியாத வைப்புத் தொகைகளை உள்ளடக்கிய நிலையிலேயே தயாரிக்கப்படும். இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் திரும்பப் பெறக்கூடிய வைப்புத் தொகையை மட்டுமே அதானி குழுமத்திற்கு திருப்பிச் செலுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நிலையில் திரும்பப் பெறக்கூடிய வைப்புத் தொகைகள் எவ்வளவு என்பதை தீர்மானிக்க நிலையான எரிசக்தி ஆணையத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நுவரேலியா ஹங்குரான் கெத்த பகுதியில் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். முதல் கட்ட விசாரணைக்கு அமைய குறித்த நபர் குழு ஒன்றினால் தாக்கப்பட்டு பின்னர் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெவாஹெட்ட நகரில் மற்றொரு நபருக்கும் உயிரிழந்த நபருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குழுவுடன் சேர்ந்து இந்த கொலையை செய்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர் ஹெவாஹெட்ட பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஹங்குரான் ஹெத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் 14வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வங்காளை மற்றும் தலைமன்னார் கிராமம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அவிசாவளை அருகே பாதுகை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியை தாக்க முயன்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகை மாவத்தகம அருகே டிடிககென பிரதேசத்தில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது குடிபோதையில் இருந்த கார் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சீதாவாக்கை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட இளைஞர் அமைப்பின் முக்கியஸ்தருமான நபரொருவர் போலீஸ் நிலையத்திற்கு நேரில் வருகை தந்து கைது செய்யப்பட்டவரை விடுவிக்குமாறு கோரி அழுத்தம் கொடுத்துள்ளார். எனினும் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்த போது குறித்த நபருக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் கலகம் விளைவித்த குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பாதாள உலக குழு நடவடிக்கைகளை ஒடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் காவல்துறையினரால் தென்பகுதியில் துப்பாக்கிகளும் அவற்றுக்குரிய மகசீன்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மினுவாங்கொட காவல்துறை பிரிவிலேயே சட்டவிரோத துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது T56 துப்பாக்கி, T56 துப்பாக்கிக்கான மகசீன், T56 தோட்டாக்கள், பிஸ்டல் துப்பாக்கி, அதற்குரிய மகசீன், 2.5 மில்லிமீட்டர் தோட்டாக்கள், 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள், 2 துப்பாக்கி மாதிரிகள், 3 வாள்கள் மற்றும் 2 கத்திகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய போராட்டத்தை நாம் கைவிடவில்லை. இது தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ஹட்டனில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் சம்பளம் போதாது. இந்த காலப்பகுதியில் தோட்ட நிர்வாகம் இலாபம் ஈட்டியுள்ளன. எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு பெருந்தோட்ட அமைச்சு, நிதியமைச்சு என்பன உரிய தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றன. சம்பள உயர்வை விரைந்து பெற்றுக் கொடுக்க முடியாமை தொடர்பில் கவலை அடைகின்றோம். எனினும் நாம் அதற்குரிய போராட்டத்தை கைவிடவில்லை. நிச்சயம் உறுதிமொழியை நிறைவேற்றுவோம். அடுத்த சில மாதங்களில் இந்த பிரச்சினை தீரும் என குறிப்பிட்டுள்ளார். அதிவேக வீதியின் வெளிப்பெண்ணவுக்கும் தொடங்கொடவுக்கும் இடையிலான பகுதியில் பேருந்து ஒன்று தீப்பற்றுதலுக்கு உள்ளாகியுள்ளது. காலிக்கும் மாகும்பரவிற்கும் இடையில் பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து பேருந்தில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2025 ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் திகதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 13ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் 14,67,694 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இவ்வாண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 13 நாட்களில் 99,406 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த 13 நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 19,572 ஆகும். மேலும் ஐக்கிய இராச்சியத்திலிருந்து 10,970 சுற்றுலா பயணிகளும், இத்தாலியிலிருந்து 7,641 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 6,870 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். இதே நேரம் சீனாவிலிருந்து 6,762 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 5,877 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கரையோர ரயில் மார்க்கத்தின் கிங் தொட்ட ரயில் நிலையத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது. மருதானையிலிருந்து பெலியத்தை நோக்கி சென்ற 8056A காளிகுமாரி கடுகதி ரயில் ஒன்றே இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கரையோர ரயில் மார்க்க போக்குவரத்து அம்பலாங்கொடை ரயில் நிலையம் வரை வரையறுக்கப்பட்டுள்ளது. ரயில் தடம் புரண்டவையினால் ரயில் பாதைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. பிரியந்த வீரசூரிய காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டதன் மூலம் அவர் வகித்து வந்த சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் பதவியும், நிலந்த ஜெயவர்தன வகித்து வந்த சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் பதவியும் தற்போது வெற்றிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் தானே களமிறங்க உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சிறுபான்மை பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடலின் போதே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் அகிலத்தின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.